இந்த பவுல் அதுக்குள்ளே வைப்போம். ஆக்சுவலி நான் ஒரு ஸ்பூன் போட்டு வைக்கிறேன், யாரும் இன்னும் சரியா பிளேட் கொடுத்துட்டுமா? சாம்பார் காலங்காலத்தால் சம் வந்துருக்கு. வந்து லீ வென்னிங்கிற ஒரு குட்டி டவுனில் இருக்கோம். இங்கேயே ரெஸ்டாரண்ட்லாம் வச்சு கோர்ஸ் நாங்கள் எங்கள் சாப்பாடை கொண்டு வந்து சாப்பிட்டோம். இங்கே ஒரு லாட்ஜ் இருக்குது, லீ வென்னிங் மார்க்கெட்டு. நாங்கள் இருக்கிற இடம் பேர் லேக் வியூ லாட்ஜ் லீ வென்னிங். 1932 இருக்குங்க. இந்த லேக்கு தெரியறதா? மோனோ லேக்கு. நாங்கள் இப்போ எங்கேருந்து திருப்பி யோசமிட்டி பார்க்குக்குள்ளே போய் மவுண்ட் டேனாவை ஏறப்போகிறோம். 9 பேர். The lake hike has started 6:30. Amazing. Beautiful இருக்கு meadows. அங்கே இருக்கே, எங்கள் கார் பார்க் என்ட்ரன்ஸ். அது பக்கத்தில் நிறுத்திட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி we are up more than 10,000 feet. 1.5 மைல் ஏறிடுவோம். இங்கேருந்து ஆனால் மவுண்ட் டேனா இட்ஸ் நாட் an easy hike not because of the elevation alone, but because there is no proper trail. இந்த மாதிரி பாறாங்கல்லில் கிளாமர் பண்ணி போகணும். அதெல்லாம் அங்கே போயிட்டா மாதம் முன்னாடி 12,000 ஃபீட்டில் பத்ரிநாத்தில் ஏறினோம். இந்த ஃபஸ்ட்டு வில்லேஜுன்னு, அதுவும் 4 லெட்டர் வேர்டு எம்மில் ஆரம்பிக்கும். அங்கேருந்து போனால் பஞ்சபாண்டவாளுக்கு சிலை இருக்குது. இது வரைக்கும் தான் போயிட்டு இதுக்கப்புறம் அவள் காட்டுக்குள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயோட யுதிஷ்டிரன் பின்னாடி போனோம். அந்த பஞ்சபாண்டவாளுக்கும் திரௌபதிக்கும் சிலை இருந்தது, கோல்டு மாதிரி பிளேட் பண்ணி. அது ஞாபகம் வருதுங்க. we are actually at a higher elevation than that. and we're going to go 13,000 plus feet. ஏறிட்டோம். கீழே 3 பேர் வரா. இப்போ சதிக்கு பாண்டவாவில் 5th பாண்டவாலாம் நான் போயின்னு இருக்கேன். மேலே 4 பேர் போயாச்சு. நான் போகிறதுக்கு இங்கே ட்ரெயின்லாம் கிடையாது. இந்த மாதிரி தர ட்ராவலில் போகணும். அப்படி போயின்னு இருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு பாறையெல்லாம் ஏறியிருக்கோம். யாரும் அடையாளத்துக்கு கல்லை கட்டி வச்சுருக்கா. அங்கே இன்னொரு கல் கட்டி வச்சுருக்கா. அந்த மாதிரி அங்கங்கே மார்க்கர் போட்டிருக்கா. ஆனால் பாறை வழியாக தான் ஏறணும். அங்கே வர ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். கடைசி 150 அடிங்க. ஆனால் this is by far the hardest hike I have done. ஏன்னா ஆல்மோஸ்ட் 13,000 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். இங்கே வெறும் பாறை தான் இருக்குது ஏறுறதுக்கு. இதில் ஏறி வரணும், ட்ரெயின்லாம் கிடையாது. கை கால் 2த்தையும் யூஸ் படுத்தி நடந்து ஏறி வந்திருக்கோம். மொத்தமும் தெரியாது. சியரா நெவாடா, அங்கே ஸ்னோ கவர்ட் பீக் என்ன, அங்கேயும் அங்கே தான் இருக்கும். அங்கே கீழே லேக் என்ன. Amazing, just plain amazing. வா
மவுண்ட் டேனா சமிட் வந்துட்டேன். 2 வாரம் முன்னாடி ஆஸ்பத்திரியில் கிடந்தேன். அதுக்கு You did it. தேங்க்ஸ் டு யோகா, தேங்க்ஸ் டு சங்கீதா அந்த கிட்ஸ். ஆஸ்பத்திரியில் கிடந்தேன். அதுக்கு என்னை விட்டு தான் வரதா இருந்தா, எப்படியோ யோகாவுக்கெல்லாம் பண்ணி வந்துடுறேன்னு சொல்லி மவுண்ட் டேனா சமிட்டுக்கு வந்துட்டேன். அங்கேருந்து மொத்த 3 லேக்கும் தெரியுது. 13,000 ப்ளஸ் வெயிட், 3000 ஹைட்டு ஏறி 10,000 ஆரம்பிச்சு வந்துட்டோம். வெயிட் பண்ணிட்டுருக்கோம் பாக்கி பேர். ஜஸ்ட் பர்த் டேக்கிங் வியூஸ், பேக் டேக்கிங் வியூஸ். பியூட்டி ஃபோட்டோ செஷனில் இருக்குது. வருது வருது. ஏய் வருதியா பேக்குக்கு? பேக்குக்கு வருது. யார் பேக் இங்க வந்துதான் அங்கே பாரு வியூவா. நான் வேணும்னா அந்த சைடு ஸ்னோ கவர் பீக்ஸு, நாங்க ராக் ஸ்கிராம்பிளிங்க்கு போறோம். இந்த சைடில் வேறு மாதிரி வியூஸு. இப்போ I would have suffered if I had the poles. 3 பேருக்கு வெயிட்டிங். 6:25 கிளம்பினோம். இப்போ வந்து 12 ஆறுது. இறங்க ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே இறங்குறது வந்து இட்ஸ் வெரி சேலஞ்சிங். இங்கே பயின்றிருக்கா மக்கள். அங்கே அப்படி போய் இறங்கி அந்த ஐஸெல்லாம் தாண்டி அப்படி அங்கே எங்கேயோ போகணும். இவெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா இறங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி வந்ததுக்கு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட். திஸ் இஸ் பை த ஹையஸ்ட் accessible point in Yosemite. இதோட 30 feet டாலாக இன்னொரு பீக் இருக்கான், லைல்னு. ஆனால் அதுக்கு யாராலையும் போக முடியாது போட்டிருக்கு. ஸோ ரைட் நவ் காட்டன் த பெஸ்ட் வியூஸ் ஆஃப் Yosemite. ஏற முடியலனாலும் இறங்குறது நான் வருஷம் ஃபாஸ்ட்டாக இறங்கிட்டேன். அரமண்டி போட்டு இப்போ அவளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாக்கி 3 பேர் இப்போ அங்கே இருக்கா. 4 பேர் பார்க்கலாம். அங்கே மேலே ஹீட் ஸ்ட்ரோக் வர மாதிரி ஆயிடுது. ஏன்னா மண்டல் அப்படியே சூரியன் அடிக்கிறது அந்த ஹைட்டில். யூவினாலேயா என்ன தெரில, மைக்ரேன் மாதிரி வர ஆரம்பிச்சது எல்லாருக்குமே. நிற்க முடியல. சரி இறங்கிட்டோம். இப்போ வருஷம் அதிகம் முடிய வரைக்கும் ரொம்ப ஹை ரிஸ்க் ஹைக்கெலாம் வேண்டாம்னு வச்சுருந்தோம். அதனால் இது பிளான் பண்ணியிருந்தது ரொம்ப நாள் முன்னாடியே. 10 பேர் வரத்துக்கு. ஆனால் நான் இருந்த இருப்பில் வருவேனான்னு தெரியல. எனக்கு ஆக்சிஜன் குட்டி கேனிஸ்டர்லாம் எடுத்துன்னு வந்தால் ஜஸ்ட் இன் கேஸ்னு. அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படல. லக்கிலி கொஞ்சம் மைக்ரேன் மாதிரி இருந்தது மேலே, அவ்வளோதான். பட் அது எல்லாருக்குமே இருந்தது. மேனேஜ் சூப்பர். இப்போ நல்லா அங்கே மேலே வெயில் காற்று. நாங்கள் வந்து இங்கே சப்மிட் பண்ணிவிட்டு இறங்கிட்டோம். எங்கள் ரெஸ்ட் ஆஃப் த குரூப் அங்கே எங்கேயோ இருக்குது. நடந்து வராளா ஜூம் பண்ணி பார்க்கலான்னா தெரியல. இந்த பகோடா ஏரியாவில் இருப்பான்னு நினச்சேன். இல்லை, நாங்கள் இந்த ஃப்ளாட்டுக்கு வந்துட்டோம். பார்க்கலாம். வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். யாரோ வாட்டர் பாட்டில் போட்டாக்கு. இப்போ இந்த மெடோஸுக்கு இறங்கியிருக்கோம். எல்லாம் வந்து அடிக்கிறது. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னொரு ஃபியூ 100 ஃபீட்டு இத்தனை அந்த வருது. ரொம்ப லைட்டாக சாப்பிட்டதா இல்லை அங்கே மேலே சன்ஸ்ட்ரோக் மாதிரி வந்து ஒரு 15 நிமிஷம் தான் இருந்திருப்போம் ஃபோட்டோ எடுக்க. அதுக்குள்ளே அப்படியே தலையெல்லாம் சுற்றி ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி ஹை ஆல்டிடியூட்டில் காற்றடிச்சா ஐ கெஸ் வி கான்ட் ப்ரீத். ஸோ இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா வந்துட்டுருக்கா.